நண்பர்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். கிரானி கேட் அப்படின்ற கேம் தான் விளையாட போறோம். கிரானி வர்சஸ் கேட்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு கிரானியா நம்ம இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேட்டா இருக்கலாம். கிரானிக்குன்னு சில டாஸ்க் இருக்கும், கேட்டுக்குன்னு சில வேலைகள் இருக்கும். அந்த விஷயத்த நம்ம பண்ணணும். இப்ப வெயிட்டிங் ஏரியான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கிரானி ஜெயிச்சிட்டாங்க, கேட் டீம் தோத்துருச்சு. ஓகேவா? கிராணி ஜெயிச்சிட்டாங்க கேட்டு. நான் சொன்ன பாத்தீங்களா, நம்ம கிராணியாவும் இருக்கலாம். கிராணினா ஒண்ணு இல்லைங்க, பாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, பாட்டியாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பூனியாவும் இருக்கலாம். பூனைக்குன்னு சில வேலைகள் இருக்கும், அந்த விஷயத்த பண்ணணும். பார்ட்டியா நம்ம இருந்தோம்னா பார்ட்டிக்குன்னு சில வேலைகள் இருக்கும், அந்த விஷயத்த பண்ணணும். பார்ப்போம். இன்னும் 8 செகண்ட்ல அடுத்த கேம் தொடரும். அந்த கேம்ல போனேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் தெளிவா புரிய வச்சிருவேன். 2 செகண்ட், 1 செகண்ட், 0 செகண்ட். அதான் மேப் லோட் ஆகுதுங்க. 18 செகண்ட். மேப்புக்கு நம்ம ஓட்டு போடுவோம். அதை பாருங்க, எந்த இடத்துக்கு போலாம், எந்த இடத்துக்கு போலாம். 3 பேர் இங்கதான் நிக்கிறாங்க, பேசாம நம்மளும் இங்கேயே நின்றுவோம், இந்த இடத்துக்கே போலாம். ஓகேவா? ஓட்டு போட்டாச்சுன்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். இப்ப ஓட்டு போட்டது ஸ்குவிட் கேம் இடத்துல நம்ம ஓட்டு போட்டுக்கோங்க. ரெட் லைட் கிரீன் லைட் ஏரியால அந்த இடம் தானே. நம்ம என்னன்னு காட்டுதுங்க, நம்ம பூனையா இல்ல பாட்டியான்னு காட்டுது. நம்ம பூனையா பாட்டியா? நம்ம பூனைங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம பூனைங்க. ஓகேவா? ஒருத்தன் பாட்டின்னு காட்டிருச்சு, எவனோ ஒருத்தன் பாட்டின்னு காட்டிருச்சு. பாருங்க, அந்த பாட்டி பூனையை பிடிப்பாங்க. பாட்டி தான் அங்க நிக்கிறாங்களோ, ஐயோ பாட்டி. அந்த பாட்டி அங்க இருக்காங்க பாருங்க, ஏதோ தெரியுறாங்க பாத்தீங்களா? ஐயோ ஐயோ, மாட்டிக்கிட்டேங்க. பாட்டி நம்மள குளிப்பாட்ட ட்ரை பண்றாங்க. பாருங்க, நான் அவுட் ஆயிட்டேங்க. எவ்வளவு சீக்கிரமா அவுட் ஆயிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு இந்த கேம் புரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன, மற்ற கேம்ல நம்ம அவுட் ஆயிட்டா கூட நம்ம பாட்டியா மாறி பூனையை பிடிக்கிற வேலையை தருவாங்க. ஆனா இந்த இதுல அப்பெல்லாம் தர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இவனுங்க இன்னும் ஒரு நிமிஷம் கேம் விளையாடி அவுட் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கேமுக்கு போக முடியும் போலியே. என்ன சட்டுன்னு கேம் முடிஞ்சிச்சு. இங்க ஒருத்தன் பூனையாவே வந்திருக்கான் பாருங்க. என்ன இங்கே பூனையா வந்திருக்காங்க? இந்த பூனை நான் ஃபாலோ பண்ணதா பாருங்க. இல்ல, இந்த பூனை எப்படி இங்க வந்தது? எப்படிப்பா இங்க பூனையாவே நீ வந்த? அவன் ஒரு பிளேயருங்க, பூனையாவே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி வந்தான்னு தெரியல. என்னது இது, ஒண்ணுமே புரியலையே. சரி, இன்னும் 54 செகண்ட் நான் வெயிட் பண்ணுமா? என்னங்க, அந்த இடத்துல ஓடுறதுக்கான வசதியும் பெருசா இல்லைங்க. பாத்தீங்களா எவ்வளோன்ட்டு இடம் அது. அந்த ரெட் லைட் கிரீன் லைட்னு ஸ்குவிட் கேம்ல ஒரு கேம் வரும் பாத்தீங்களா, அந்த கேமோட இடங்க. ஆனா ரொம்ப சின்ன இடங்க, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனு. அங்க ஓடிலாம் நம்மளால தப்பிக்கவே முடியல, அதனாலதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். இல்லைன்னா கொஞ்ச நேரமாக நம்ம தாக்கு பிடிச்சிருக்கலாம். கரெக்டா கேம் ஆரம்பிச்சோடனே அந்த பாட்டி எனக்கு பக்கத்துல இருந்தாங்க. பூனையா நம்மளால வேகமாவும் ஓட முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் நான் அவுட் ஆயிட்டேன். இன்னும் 26 செகண்ட் அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆயிடும்ல, பாப்போம். இந்த வாட்டி கிராணி ஜெயிக்கிறாங்களா இல்ல பூனை ஜெயிக்கிறாங்களான்னு இப்ப கொஞ்ச நேரத்துல நமக்கு காமிச்சிடும். 18 செகண்ட் இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு காமிச்சிடும் பாருங்க. கிராணியா பூனையா, கிராணியா பூனையா. என்னங்க, இன்னும் அந்த கேம் நடக்குதுன்னு அர்த்தம். இன்னும் கேம் முடியலன்னா அங்க இன்னும் ஆளுங்க தப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம தான் சீக்கிரமா மாட்டிக்கிட்டோம் போல, மத்தவங்க தப்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா ஓட்டு போட வாங்கப்பா. கேட்டு தான் ஜெயிச்சிருங்க. எப்படியும் நம்மளும் கேட்டுல ஒருத்தர், ஆனா நம்ம தோத்துட்டோம், நம்ம டீம் ஜெயிச்சிருச்சு. சரி, அடுத்த இதுக்கு ஓட்டு போடணுங்க. அடுத்த இதுக்கு என்ன கேம் எண்டட், வெயிட் ஃபார். அது பாருங்க, 20 செகண்ட்ல நம்ம ஓட்டு போட போனோங்க. எங்க இருக்கு ஓட்டு போடுற இடம்? ஐயோ, ஓட்டு போடுற அது அங்க இருக்குங்க, ஓட்டு போடுற இடம். இன்னும் மேப்பே காட்டல, எப்படி ஓட்டு போடுறது? மேப்பை காட்டுங்கடா. மேப்ல எதுவுமே காட்டலங்க, ஆனா ஓட்டு மட்டும் போட சொல்றீங்க. பாப்போம். இங்க இந்த பொண்ணு போய் நிக்குது, நம்மளும் இந்த இடத்துல போய் நின்றுவோம். வாங்க எல்லாரும் வாங்கடா. இப்பதாங்க மேப்பை காட்டுது, அங்க பாருங்க. இப்பதாங்க மேப் லோட் ஆக இவ்வளவு லேட் ஆயிருக்கு போலங்க. இந்த இடத்துக்கு வருவாங்க. சீக்கிரமா வாங்கப்பா, மேப் லோட் ஆயிடுச்சு. மேப்பை பார்த்து ஓட்டு போடுங்க. இது ஒரு கஃபேங்க, இது ஒரு கஃபே பாருங்க, கேட் கஃபே, அதுதான் இதோட பேரு. வா இங்க வந்து நில்றா. ஓகே, கேட் கஃபேக்கு தான் நம்ம போக போறோங்க. நம்ம பூனையா கிராணியா, பூனையா கிராணியா, பூனையா கிராணியா, பூனையா கிராணியா. நம்ம பூனைங்க, இந்த வரைக்கும் நம்ம பூனை தாங்க. ஐயோ, கிராணி கிட்ட மாட்டக்கூடாதா? ஐயோ, வந்துட்டோங்க நம்ம இடத்துக்கு. அந்த கிராணி எங்க? கிராணி எங்கேயா தெரியுறாங்களா பாருங்க. கிராணி அங்கதாங்க இருக்காங்க. கிராணியை பார்த்துக்கிட்டே நம்ம உஷாரா ஓடணுங்க, மாட்டிக்கூடாதுங்க. பூனையா நம்ம எக்கெல்லாம் கூட செய்யலாம்ல. ஓகே ஓகே. அதோ அங்க இருக்காங்க பாருங்க பாட்டி, ரெட் கலர்ல இருக்கிறதாங்க பாட்டி. ஐயோ, பாட்டி இங்க வராங்க. வராங்க, ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ, பாட்டி அந்த சைடு போயிட்டாங்க. ஆக்சுவலா என்ன தெரியுமா, பூனையை குளிக்க வைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாட்டி நம்மள குளிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. நம்ம மாட்டிக்காம தப்பிக்கணும். ஓகே ஓகே. இது பாருங்க, பாட்டி கையில அந்த தண்ணி ஸ்ப்ரேயர் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வச்சிருக்காங்க. இது பாருங்க, ஒரு பூனை பயங்கரமா ஆட்டம் காட்டுது பாட்டிக்கு. நம்ம வந்துருச்சுங்க, நம்ம இடத்துக்கு வந்துருச்சுங்க. ஐயோ, பாட்டி வந்துருச்சுங்க நம்ம இடத்துக்கு. ஓடிடு. எப்பா நம்ம ஓடிட்டோங்க. ஐயோ, இன்னும் நல்லா ஓடிடலாம். அந்த பாட்டியை டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பக்கத்துல இது பாருங்க. ஐயோ, நம்மள தாங்க தொட்டிட்டு இருக்காங்க. புடிச்சிட்டாங்க. ஐயோ, காப்பாத்துங்கண்ணா. என்ன? ஐயோ, காப்பாத்திட்டேன், தப்பிச்சிட்டாங்க. ஐயோ, ஓடிடு. தப்பிச்சிட்டேன். இந்த வாட்டி தப்பிச்சிட்டேன். இங்க ஓடிடுறா. ஐயோ, முட்டு சந்தில மாட்டிக்கிட்டேனே. அந்த பாட்டி வராங்களே. ஓடு. ஐயோ, முட்டு சந்தா இருக்குங்க எல்லா இடமும். மத்தவங்க அதோ இங்க ஒரு பூனை இருக்கு, இதை கோர்த்து விட்டாச்சு நம்ம. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் நமக்கு பிரச்சனை இல்லைங்க.
எப்பா நம்ம கொஞ்சம் ஒளிஞ்ச மாதிரி இருப்போங்க, அப்பதான் அந்த பாட்டி கிட்ட மாட்ட மாட்டோம். பாட்டி இந்த கரெக்டா வருதுங்க. அந்த பாட்டி என்ன மட்டும் கரெக்டா தவிர்த்துருங்க. இன்னும் 30 செகண்ட் ஆட்டம் நினைச்சா போதுங்க. ஐயோ மாட்டிக்கிட்டங்க மாட்டிட்டங்க 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 மாட்டி ஐயோ தப்பிச்சிடணும் 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 தப்பிச்சிட்டங்க. அதாவது அதுகிட்ட மாட்டணும்னு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம தப்பிச்சிடுறோங்க. எனக்கு புரிஞ்சிச்சு இப்போ தப்பிச்சிட்டேன் பாருங்க. கேட்டு தானே ஜெயிச்சிருக்கு பாத்தீங்களா, கேட்டு தான் ஜெயிச்சிருக்கு இந்த வாட்டி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம், நம்ம மாட்டல. ஓகேவா, சூப்பருங்க. இப்ப அடுத்த கேமுக்கு ஓட்டு போடுறதுக்கு போலாம். பரவாயில்லப்பா, இந்த வாட்டி நம்ம கிரானியா வந்தா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூனியா விளையாடிட்டோம் 2 வாட்டி, ஒரு வாட்டி கிரானியா விளையாண்டா நல்லா இருக்கும். முதல்ல மேப் எந்த இடத்த காட்டுதுன்றதை பார்ப்போம். ஏற்கனவே 2 இடத்துல நம்ம விளையாடிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 இடத்துக்கு திரும்பி போயிடக்கூடாது, வேற புதுசா ஒரு இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் நல்லா இருக்கும். பார்ப்போம். எங்க இன்னும் மேப் லோட் ஆகல, மேப் சீக்கிரமா லோட் ஆகுது. கிளாஸ் பிரிட்ஜ்ல போய் விளையாடலாங்க. கிளாஸ் பிரிட்ஜுக்கு வாங்கப்பா, கிளாஸ் பிரிட்ஜுக்கு வாங்க, கிளாஸ் பிரிட்ஜுக்கு வாங்க, கிளாஸ் பிரிட்ஜுக்கு வாங்க. ஓகேங்க, நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. நம்ம இங்கதான் போக போறோம் இந்த வாட்டி. வாங்கடா வாங்கடா, சீக்கிரமா வாங்கடா, நிறைய பேர் வாங்கலாம் இந்த இடத்துக்கு. கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் இந்த வாட்டி போக போறோம். ஆனா கிளாஸ் பிரிட்ஜ் ஓப்பன் ஸ்பேஸ், அங்க நம்ம எப்படி ஒளியுது அந்த பாட்டி கிட்ட இருந்து? இந்த வாட்டி நான் பாட்டியா இருக்கணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. பாட்டி தாங்கப்பா எனக்கு, பாட்டி 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 ப்ளீஸ். கிராணி கிராணியை தாங்க. ஐயோ இந்த வாட்டியே நான் பூனங்க, இந்த வாட்டியே நான் பூனங்க. ஐயோ 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 என்னங்க, அதுல இருந்து கீழே விழுந்து. ஐயோ கீழே விழுந்துட்டேனே, இப்ப திரும்பி மேலே ஏறது எப்படி? ஐயோ அந்த ஜெனிஃபர் கரெக்டா கீழே தாங்க. ஐயோ நான் சரியானவங்க, மாட்டிக்கிட்டேங்க. இப்ப நான் திரும்பி மேலே போறது எப்படிங்க? ஐயோ எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ அது பாருங்க, ஈஸியா எங்களை பிடிச்சிடும் பாருங்க இந்த வாட்டி. அந்த பாட்டி சீக்கிரமா எங்களை பிடிச்சிருவாங்க இந்த வாட்டி. எல்லாரும் மேல இருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கான். ஓ எல்லாரும் கீழே வந்து. ஐயோ அந்த பாட்டி பாருங்க வருதுங்க வருதுங்க. ஐயோ மாட்டிக்கூடாது வேற. ஐயோ அடிச்சிருச்சுங்க, என்ன காலி பண்ணிச்சு. ஏங்க அந்த அந்த இடத்துல ஓடுறதுக்கே வசதி இல்லைங்க. நீங்களே பாத்தீங்களா இல்லையா? அது பாருங்க, இதுங்க நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேம் ரெட் லைட் கிரீன் லைட் இடம், அங்கேயும் பெருசா ஓடுறதுக்கு இடம் இல்ல, மாட்டிக்கிட்டேன். இப்ப இந்த மேப்லயும் ஓடுறதுக்கு இடம் இல்ல, மாட்டிக்கிட்டேன். மேப் கொஞ்சம் நல்லா ஓடுறதுக்கு வசதியா இருந்தாதான் நம்ம ஓடி தப்பிக்கலாம் முடியும். மேப் அவ்வளவு சின்னதா வச்சிருந்தா நம்ம எங்க ஓடுறது? ஈஸியா நான் மாட்டிக்கிட்டேன், அவுட் ஆயிட்டேன். இந்த வாட்டி பாருங்க, அநேகமா எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டி ஜெயிச்சிருவாங்க பாருங்க. கிராணி தான் ஜெயிக்கும் பாருங்க. நான் ஒரு வாட்டியாவது கிராணியா வந்தா நல்லா இருக்கும். பாருங்க இந்த பொண்ணு அவுட் ஆயிடுச்சு, உள்ள வந்துருச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டு இந்த இடத்துக்கு வருவாங்க பாருங்களேன். அங்க ஓடுறதுக்கு வசதியே இல்லைங்க, அதான் ஓப்பன் பிளேஸா இருக்கு. வேணா ரொம்ப நம்ம அந்த பாட்டிக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடியே தப்பிச்சிடலாம் மாட்டாம. மற்றபடினா அந்த இடத்துல பெருசா ஓடுறதுக்கு ஒளியறதுக்குலாம் நிறைய இடம் இல்லைங்க. கிராணி வின்ஸ், எல்லா பொண்ணையும் காலி பண்ணிட்டாங்க அவங்க. அதான் இடம் அந்த மாதிரிங்க. இவங்க அடுத்த இடத்துக்கு ஓட்டு போடலாம். கிராணி ஜெயிச்சிட்டாங்களா? சரி, இப்ப அடுத்த இடத்துக்கு ஓட்டு போடலாம். இந்த வாட்டியாவது நான் கிராணியா இருக்கணுங்க, கிராணியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. பார்ப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமான மேப்பா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஆர்வ கலர்ல ஈஸி மேப்பா நம்மளே செலக்ட் பண்ணிடுறோங்க. மேப் லோட் ஆக இன்னும் ஒரு 4 செகண்ட் ஆகுமா? 3 2 1 மேப் இப்ப காட்டுங்க, பார்த்து முடிவு பண்ணலாம். என்ன மேப்பு இது? ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரிங்க. ஸ்கூல் டேன்னு ஒன்று இருக்கு, கிளாஸ்னு ஒன்று இருக்கு. வேணாம் இருங்க, நம்ம எங்க போனாங்க? நம்ம இந்த கிளாஸ் தான், ஸ்கூல் தாங்க எனக்கு வேணும். ஸ்கூல் டே பண்ணிட்டாங்க, ஸ்கூல் டேக்கு வா. எல்லாரும் ஸ்கூல் டே பண்ணிட்டாங்க. ஸ்கூல்னா கூட கொஞ்சம் தப்பிச்சு போறதுக்கு இடம் இருக்கும். ஓகே நம்ம ஸ்கூல் டேவை சூஸ் பண்ணிட்டோம். நம்ம கிராணியா இருக்கணும். கிராணி ப்ளீஸ், கிராணி என்ன கிராணியா போடுறா ப்ளீஸ்ரா. ஐயோ இந்த வாட்டியே நான் கேட்டுங்க, இந்த வாட்டியே நான் போடுறாங்க. சே, கிராணியா மாத்தி விடாங்கன்னு பார்த்தா என்ன கிராணியாவே மாத்தி விட மாட்டேன். இன்னும் கிளாஸ்லாம் பெருசா இருக்குன்னு பார்த்தா சின்ன கிளாஸ் ரூம் இருக்கு. இல்ல வெளியெல்லாம் போறாங்க. எப்பா வெளியெல்லாம் போக? ஐயோ அங்கதாங்க இந்த கிராணியா இருக்கு. அச்சோ அது வந்துருச்சுங்க மாட்டணுங்க. ஐயோ வாசல் கிட்டே பிடிச்சிருங்க அது. சே ஐயோ பரவாயில்ல. ஒருத்தர் ரெக்வஸ்ட் கொடுத்தான், அக்செப்ட் பண்ணிடலாம். எப்பா அந்த பாட்டி எங்க போச்சு பாட்டி? பக்கத்து ரூம்ல தாங்க இருக்கு. ஐயோ பக்கத்து ரூம்ல தான் இருக்கு. எப்பா நம்ம இந்த ரூம்ல போயிடுவோம். ஏன்னா பூனைங்க அடிச்சு உடைக்கலாம் செய்யுதுங்க. பூனைங்களுக்கும் சக்தி இருக்குங்க, ஸ்பீடா ஓடுற சக்தி எல்லாம் இருக்குங்க. ஐயோ வருது, நம்ம வாசல் வழியா ஓடிடலாம், பக்கத்து ரூம் ஓடிடலாம். ஓடு. பூனைக்கு ஒரு பவர் இருக்குங்க. இவ்வளவு நாள் இது தெரியாமையே இருந்தேங்க. சே, பூனைக்கு ஒரு பவர் இருக்கு மக்களே, நான் காட்டுறேன் பாருங்க இருங்க. என்ன பவர் தெரியுமா? சட்டுன்னு அவங்க வந்தாங்கன்னு நீங்க ஒரு மின்னல் வேகத்துல நம்ம ஓடிடலாம். இருங்க உங்களுக்கு இந்த வாட்டி காட்டுறேன். இப்ப நம்ம அந்த பாட்டி இந்த ரூம் வந்தா நம்ம ஓடுறத சொல்லி தரேன் பாருங்க. இது பாருங்க, வராங்க பாருங்க. ஏன் அந்த பாட்டி என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கு? நம்ம அந்த சைடுல ஓடிடலாங்க. பாருங்க ஓடிட்டேன், பாத்தீங்களா? ஓடிட்டல்ல. அந்த பாட்டி இந்த ரூமுக்கு வர மாதிரி இருந்தா நம்ம இங்க இருந்து தப்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா இங்கே நின்றுட்டு இருக்கோம். இருங்க உங்களுக்கு மின்னல் பவரை காட்டுறேன். இது பாருங்க, சர்ன்னு ஸ்பீடா போக முடியுது பாத்தீங்களா? இதுதான் மின்னல் பவர். பார்ப்போம். நம்ம அந்த பாட்டி இந்த இடத்துக்கு வந்தா ஓடலாம். இந்த வாட்டி பாட்டி தோத்துருவாங்க, கேட்டுங்க தான் ஜெயிக்கும். இது பாருங்க பாட்டி வரத பாருங்க. நான் பக்கத்துல இருக்கேன், என்னையே கண்டுக்கல. இந்த பாட்டி ஜெயிக்க மாட்டாங்க. ஐயோ இந்த பாட்டி ஜெயிக்காது.
ஆக்சுவலா ரெண்டு விதமான ரவுண்ட் இருக்கு. ஒன்னு தண்ணியை நம்ம மேல ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறது, இன்னொன்னு நம்ம பாத்ரூம்க்கு கூட்டு போய் தண்ணி அடிக்கிறது. இது இந்த ரவுண்ட்ல நம்மள தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல தான் குளிக்க வைக்க முடியும். அதனால அந்த பார்ட்டியால முடியாது. பாருங்க, என்னதான் குடிக்கிறது ட்ரை பண்றாங்க. மாட்டல தப்புஸ்டன்ல திரும்பி தப்புஸ்டன்ல. இந்த பார்ட்டி அவ்வளவுதாங்க, வேலைக்கு ஆக மாட்டாங்க. அவுட்டுங்க. இன்னும் 4 செகண்ட்ல பிடிக்கணும். எங்க பிடிக்க போறாங்க? வேலைக்கே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி கேட்டு தான் ஜெயிச்சோம். ஒரு வாட்டி நான் கிரானியா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா கிரானியா தாங்க என்னால இருக்கவே முடியல. எல்லா வாட்டியும் கேட்டாவே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.